இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது எம்பிபிஎஸ் ஃபீல்டில். பெங்களூர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து சேலரி கம்மி. கரெக்டா சொன்னீங்க. ஆனால் வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். பேர்ன் அவுட் ஆகிற அளவுக்கு வேலை கொடுக்குறாங்க சார். ஓகே, பர்ன் அவுட் ஆகிற அளவு வேலை இருக்குன்னா எடுத்துக்க மாட்டீங்க? எடுத்துக்க மாட்டேன் சார். நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன்னா, இவங்க கேட்ட ஜாயினிங் போனஸ், ரிட்டன்ஷன் போனஸ் கூட ரீலொகேஷன் போனஸ்னு ஒன்று கேட்பேன். கட்டபொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கறாளே. நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். சப்போஸ் நான் இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண வரேன்னா எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். ஆஹா. எவ்வளவு கொடுப்பாங்க ஜென்ரலா? சார் ஜென்ரலாக 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. என்னென்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுதுல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 10 o'clock மேலே தான் என்னோட ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி கால் பண்ணக்கூடாது. சரி, அவசரம் ஃபோன் பண்றாப்ல. மெசேஜ் பண்ணிட்டோம் சார். அவசரம்னா கால் தானமா பண்ணுவாங்க. எவ்வளோ வாட்டி சார் மார்னிங் ஏஞ்சோடனே நயன் பண்ணா எப்படி சார் அந்த டே ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, சோ மூட் ஆஃப் ஆயிரும். நல்லா டெவலப் ஆயிருக்கீங்கடா நீ. ஆமா, மூட் ஆஃப் ஆயிடும். அந்த டே ஃபுல்லா ஸ்பாயில் டக்குனு ஆயிடும். பக்கத்துல அவங்கள மாதிரி ஒரு மெயில் போட்ட வேண்டியதானே, நீ காலையிலே ஃபோன் பண்ணனால மூட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால இன்றைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? எனக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே லீவ் போட்டுப்பேன், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ண பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கணும் எனக்கு. நான் உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா.